வெல்கம் டு ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட் 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை வந்து ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கோம், ஒரு சில பேர் தான் தெரியாது. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்ன இருக்குது, என்ன டேட்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சொல்கிறேன். நம்மளுடைய சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து குட் நியூஸாகவும் இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பேட் நியூஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் வந்து பண்ணாதவங்களுக்கு வந்து ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா வந்து திடீர்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய எக்ஸ்பெக்ட் பண்ணாத டேட்டில் வந்து போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்னுமே முன்கூட்டியே ஒரு மாதம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து டேட்டை பொறுத்தளவில் 13ஆம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 நாள் ஹால் டிக்கெட் வரப்போகுது. அடுத்தங்கிட்ட வந்து 1 வீக்கில் வந்து ஃபிசிக்கல் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து ஓடாதவங்களுக்கு வந்து ஒரு ஷாக்காக தான் இருக்கும். ஏன்னா வந்து எஸ்எஃப்ஜிடி ஃபிசிக்கல் முடிஞ்சு வந்து எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க. ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு சில பேர் இன்றைக்கி இது வந்து உடனே வந்து போட மாட்டாங்கன்னா ஒரு அசால்ட்டில் வந்து நம்மளுமே இருந்திருப்போம். அதை வச்சு தான் சொல்கிறேன். ஓடுறவங்களுக்கு வந்து பை லக்கு என்னடா சீக்கிரம் போட்டாங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஓடாத மக்களுக்கு வந்து உண்மையிலே வந்து ஒரு பேட் நியூஸ் தான். ஏன்னா ஃபிசிக்கல் அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். இதை பற்றி வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த நோட்டீஸ் வந்து நம்மளுடைய டெலகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டெலகிராம் பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதற்கான அட்மிட் கார்டு டேட்டை பொறுத்தளவில் இந்த மாதம் 16/12/2023 வந்து டவுன்லோட் பண்ண போகிறாங்க. அது எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி இந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆனோடனே கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றியும் தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த இதில் வந்து என்ன நடத்த போகிறாங்க அப்படின்னா, பிஎஸ்டி, பிஇடி, டிவி. பிஎஸ்டிங்கிறது வந்து நார்மலாக வந்து ஒரு சில எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுக்கும். பிஎஸ்டினா ஒன்றும் கிடையாது. ஹைட்டு, வெயிட்டு, ஜெஸ்ட்டு இதை மூணையும் தான் நம்ம வந்து அந்த பிஎஸ்டி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். பிஇடியை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ண வேணும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப்டர் இதை கம்ப்ளீட் பண்ணோடனே அன்றைக்கி வந்து உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் முடிக்கும். இதைத்தான் இந்த 3 தான் நடத்த போகிறதா அவங்களுடைய அந்த இதில் அஃபிஷியலாக நோட்டீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் டேட் என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 16ஆம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 24ஆம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த 16ஆம் அட்மிட் கார்டு வர அன்றைக்கி உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து என்றைக்கு இருக்கும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 24லேருந்து ஜனவரி 20ஆம் வரை கம்ப்ளீட் ஆகுது. கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கிட்ட வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் தான் ரொம்பவுமே சீக்கிரம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷமும் வந்து ஃபிசிக்கல் வந்து ஃபஸ்ட் நல்லா பக்காவாக தான் சீக்கிரமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் டாக்குமெண்டேஷனுக்கு வந்து தான் ரொம்ப ஒரு 1 இயர் கிட்ட ரொம்பவும் டிலே பண்ணிட்டாங்க. அப்படியும் கூட நடக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. போன தடவை ஃபிசிக்கல் வந்து குயிக்காக தான் பண்ணாங்க. இந்த தடவை ஓரளவு குயிக்காக வந்து பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பிறந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் கண்டிப்பாக வந்து உடம்பு இருந்திருப்பீங்க, ஃபிசிக்கல் என்ன போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இந்த வீடியோ பார்த்த அடுத்த நிமிஷமே இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. சிஎஸ்எஃப் ஃபயர்மேனுக்கு வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் அப்ளை பண்ணியிருந்தாங்களா அவங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து சொல்லுங்கள். அதை பற்றி சொல்லுங்கள். டாக்குமெண்டேஷன் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். csfrecruitment.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த மாதிரி தான் நோட்டீஸ் போர்டில் இருக்கும். அந்த நோட்டீஸ் போர்டில் தான் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் 2024 ரிலீஸ் அட்மிட் கார்டு பிஇடி, பிஎஸ்டி, டிவி அப்படின்னு சொல்லி நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பிடிஎஃப் நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஒரு இது டவுன்லோட் ஆகும். அந்த பிடிஎஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நான் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு நீங்கள் எது கம்ப்யூட்டர் சரி பண்ணிக்கோங்க, என்னென்ன இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரிலீஸ் த அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லி பிஇடி அப்படின்னு சொல்லி ஃபயர்மேன் சிஎஸ்எஃப்கான வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 3மே வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. 3னா ஒன்றும் இல்லை, ஹைட், வெயிட், ஜெஸ்டர்மெண்ட், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல். உங்களுக்கு வந்து 24ஆம் நாங்கள் வந்து 24 to 20ஆம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம்னு சொல்லி டேட்டை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35 சென்டரில் வந்து அக்ராஸ் தான் வந்து இது பண்ணியிருக்கோம் கண்ட்ரியில் அப்படின்னு. இந்தியா மொத்தம் 35 சென்டரில் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்களா இந்த ஃபிசிக்கல் அண்ட் வந்து டாக்குமெண்டேஷனை வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் முடித்தோடனே உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து மெடிக்கல் செக்கப்பு, ஆஃப்டர் வந்து போஸ்டிங் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் போனோட வந்து நடந்துச்சு. அதை சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு என்றைக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களோட வெப்சைட் சொல்லியிருக்காங்க. csfrecruit.csfgovernment.in ஃப்ரம் வந்து 16
12/2024 இந்த தேதியில் வந்து உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவில் நீங்கள் வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு ஒன்று வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பாஸ்வேர்ட் இது ரெண்டையும் கொடுத்து இந்த வெப்சைட்டில் நம்ம CSF ஃபயர்மேன் ரெக்ரூட்மெண்ட் அந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணி தான் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்து வில் பி ஷோ ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நோட் அட்மிட் கார்டு நாங்கள் வந்து பை போஸ்ட் அப்படி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து கீழே ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அத்தாரிட்டிங்கெலாம் இது வந்து இருக்காங்க. கேர்ஃபுல்லாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து விசிட் த வெப்சைட் ரெகுலர்லி வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் தான் நாங்கள் வந்து எந்த வித அப்டேட்டும் வந்து போடுவோம்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்துங்க ஃபிசிக்கல் வந்து என்னென்னு வந்து ஓரளவு நம்ம வந்து பார்த்துருவோம். ஃபிசிக்கல் டேட் ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து உடம்பு கம்பல்சரி எழுந்திருப்பீங்க. ஃபிசிக்கல்னு 1500 மீட்டர் கூட நினச்சிருப்பாங்க ஒரு சில பேர். ஏன்னா அதனாலலாம் ரிமைண்ட் பண்ணுறக்காண்டி சொல்கிறேன். ஃபிசிக்கல் பிஇடியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து 24 நிமிஷத்துக்குள்ளே வந்து ஓடணும். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில பேர் வந்து முன்னாடியே ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து SFGD ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணிட்டனால ஒரு சில பேர் ரெஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. திடீர்னு ஓடுறப்ப வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். பிஎஸ்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 170 சென்டிமீட்டர் ஹைட் கம்பல்சரியாக வந்து பார்ப்பாங்க. 170 இருக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 80 to 85. 80 நார்மலாக இருக்கணும். எக்ஸ்பேண்ட் 85 இருந்துன்னா நீங்கள் வந்து ஃபிட்டு. உங்களுக்கு வந்து ஹைட்டு வந்து ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பயோமெட்ரிக் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து அளந்துட்டு அதுக்கப்புறம் கூட ஓட சொல்லுவாங்க. எப்படின்னு தெரியல. பிஃபோர் த ரன்னிங் இல்லை ஆஃப்டர் ரன்னிங் அந்த மாதிரி கூட பிரித்து வச்சுருக்கலாம். இது முடித்தவொடனே உங்களுக்கு வந்து டிவி வந்து போயிடுவீங்க. டிவியை பொறுத்தவரை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் வந்து ஜென்ரலாக கொஸ்டின் அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு வந்து 12th வந்து ஃபஸ்ட் குரூப் அது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும். நீங்கள் ஹை லெவல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் எதுவும் கொடுத்துருக்கீங்க. சப்போஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கீங்க, அது கொடுத்துருந்தா அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு செட்டு அல்லது 2 செட் ஒரு 3 செட்டு கூட ஜெராக்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் கொடுத்து இதை மன மாறுங்க. ஒரு ஃபோட்டோ காப்பி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஃபோட்டோ கூட எடுத்துக்கோங்க. கூட எடுத்துக்கனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் சொல்கிறேன். அதை தான் சொல்லியிருக்காங்க. மெட்ரிகுலேஷன் 10th கண்டிப்பாக வேணும். ஏன்னா 10th முடிச்சுட்டாங்க. நீங்கள் 12th முடிச்சு 10th கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் அதுக்காண்டி நேம் வந்து ஏஜ் ப்ரூஃப்காண்டி அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் சீனியர் செகண்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் எஜுகேஷன் இந்த ஆர்டருக்கு அதாவது இந்த போஸ்டிங் இருக்குல்ல இதுக்கு ஈக்குவண்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட்டு இல்லை அதுக்கடுத்த வேறு ஏதாவது குரூப் கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க செகண்ட் ஒன்னில். அதை தான் 12th சொன்னால 12th ஃபஸ்ட்டு குரூப்பு இல்லைனா அதுக்கு ரிலேட்டடாக ஈக்குவண்ட்டுன்னு சொல்லுவோம். டிப்ளமோ அந்த மாதிரி அது ரிலேட்டடாக நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்பீங்க. 6 மந்த் வந்து வேலிடிட்டி. சப்போஸ் எடுக்கலைன்னா இப்போ வந்து எடுத்து வச்சுங்க. இது வேலிடாக என்னன்னு தெரியல. SFGடியில் அந்த மாதிரி சர்க்குலர் டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் எப்படின்னு அது வந்து சரியாக தெரியல. டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் ஆர் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து இதில் டொமஸ்டியல் சர்டிஃபிகேட்னால நேட்டிவிட்டி அதை தான் டொமஸ்டில்னு சொல்லுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். கேட் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஃபார்மெட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து நார்மலாக தேவையில்லை ரிலாக்ஸேஷனுக்கு. நம்ம நார்மலாக நம்மளுடைய தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டே வந்து போதுமானது. வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் வந்து தேவைப்படுறது இல்லை கிடையாது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட் ரிலாக்ஸேஷன் எதுவும் நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கேற்றாப்புல ஒரு இது வந்து ஃபார்ம் வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மெசேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்குன்னா அது சம்மந்தமாக வந்து எதுவும் இது இருக்குது. உங்களுக்கு பேராகிராஃப் 6.12 வந்து கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டி பொறுத்தவரை இது வந்து வெஸ்ட்டு பாகிஸ்தான் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமி பர்சனாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து பொதுவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன வேணும்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ காப்பி வந்து கேட்குறாங்க. மற்றும் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக வந்து ஆதார் கார்டு வந்து மஸ்ட்டு தான். ஆதார் கார்டு இல்லாத பட்சத்தில் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும். அதை தான் வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஆதார் கார்டை ஏதோட ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரு டிரைவிங் லைசன்ஸு பேன் கார்டு அந்த மாதிரி வந்து ஏதாவது எடுத்துக்கோங்க. அதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமானது. ஐடி ப்ரூஃப்காண்டி தானே. இந்த பாயிண்ட்டை பொறுத்தளவு இது வந்து நமக்கான இது கிடையாது. இது வந்து எஜுகேஷன் கேஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட் கேட்டரிங் சர்டிஃபிகேட் ஒரு டாக்குமெண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் ஒரு கேஸ்ட் சர்டிஃபிகேட் எக்ஸட்ரா. நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட் இருந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இதில் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரீசன்ட் பாஸ்போர்ட் 2 கேட்டிருக்காங்க. ஒரு 4 காப்பி கூட வச்சுக்கோங்க. ஒரு பேனா வந்து எடுத்துக்கங்க. நீங்கள் வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஐடி ப்ரூஃப் 2வது, ஆதார் மெயின் அது 1.
அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு ப்ளஸ் வந்து 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் 12th ஃபஸ்ட்டு குரூப்னால. 4th ஒன் வந்து மோஸ்ட்லி அவ்வளோதான். டிசி வந்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் எதுக்கும் ஒரு இது எடுத்துக்கோங்க. பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு சில நேரம் ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி கேட்பான். நேம் எது மிஸ் மேட்ச் இருக்கான்னு ஒரு தடவை வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மெயின். கம்யூனிட்டி வந்து மறந்துட்டேன். எஸ்எஸ்டி இருக்கீங்க, ஓபிசி, அன்ரிசர்வ்டில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மோஸ்ட்லி வந்து கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. அதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓபிசி சர்டிஃபிகேட்டு, எஸ்சிஎஸ்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் வந்து மெயினில். ஏன்னா வந்து அவங்கள இது பண்ணுவாங்க. அதை தான் வந்து அந்த பையனை சொல்லியிருந்தாங்க. வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. பட் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இவ்வளோ தான் பேசிக்கான சர்டிஃபிகேட் தான் வந்து கேட்பாங்க. அது முடித்தோடனே ஒரு சிம்பிளாக ஒரு 2 ஹவர்ஸில் வந்து முடிச்சுட்டு உங்களை வந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி யார் யார் எக்ஸாமு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சப்போஸ் வந்து எல்லாருமே வந்து எக்ஸாம் ஃபிசிக்கல் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவங்க சைடு வந்து ஒரு ரேஷியோ வச்சுருப்பாங்க. ஒரு 1:6 அந்த மாதிரி. அந்த ரேஷியோ படி மெடிக்கல் கூப்பிடுவாங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நடக்கும். கண்டிப்பாக வந்து லிங்க் ஆக்டிவேட் ஆனோடனே எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். அதான் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு நார்மலாக தெரியும். 14ஆம் தேதி இன்டிமேஷன் வந்து கொடுக்குறேன். இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்குது, ரொம்ப இல்லை. ஃபிசிக்கல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்கவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிமேல் ஓட போகிறவங்க கொஞ்சம் பார்த்து ஓடுங்க. ஏன்னா வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஓடுறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் ஓடுறது. அதனால் வந்து உங்கள் பை லக்கு நெக்ஸ்ட் மந்த் லாஸ்ட்டில் வந்தால் ஒரு 1 மந்த்துக்குள்ளே நல்லா ஓடுற பர்சனாக இருந்தால் கம்ப்ளீட்டாக ஓடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா கொஞ்சம் கஷ்டம் தான். ஃப்ரெண்ட்ஸ் யார் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு ஒரு இன்டிமேஷன் வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருங்க. அந்த மாதிரி சிஎஸ்எஃப் ஃபயர்மேன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.